இந்த டைம் செடியில் கொஞ்சம் நிறைய பூ இருந்ததுனால கொஞ்சம் பூவை பறித்து எடுத்துட்டேன். இல்லைனா செடியோட க்ரோத் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறனால பறித்து எடுத்ததுக்கப்புறம் தான் யோசித்தேன் அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. பக்கத்துலேயே கிறிஸ்மஸ் ட்ரீ லீஃப் கிடச்சிது. சரி ஓகே, அதையும் வச்சு ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஒரு நல்ல ஒரு பிரைட்டல் பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சு உட்காந்தேன். அதுவும் நான் இப்போ கட்டிகிட்ருக்க டைம் பார்த்தீங்கன்னா மணி 10 மணி இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டாங்க உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு. ஆனால் என்ன பொறுத்தாலும் இந்த பூ கட்டுறதுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும், அதனால் நான் அதை அப்படி சொல்கிறேன். ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பழக்கம் உண்டு. ஏன்னா என்னோடய ஊர் வந்துட்டு ஒரு வில்லேஜு. அங்கே வந்துட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா பூ வந்துட்டு டேரெக்டாக அப்படியே கடையில் போனோமா ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி அப்படியே வந்து ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போனோமா அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எல்லோரும் வீட்டில் வந்துட்டு அந்த பூவை வந்துட்டு பொறிச்சு அதை வந்து டிசைன் பண்ணி இந்த மாதிரி அழகழகாக வந்துட்டு தலையில் வச்சுட்டு போகணுன்னு நினைப்பாங்க. அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் இருக்குது. அதனால் இப்போவுமே பூ வந்ததுன்னா டேரெக்டாக அப்படியே தலையில் வைக்க மாட்டேன். அதை வேறு எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஸோ ஃபைனலி இந்த ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.